வணக்கம் தாத்தா கிச்சன். நம்ம சக்பரைவர் சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் எல்லா ஜாமானும் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒன்றா போடவும்ட்டு கேப்பை, அதாவது ராகிங்கிறது, அது 1/2 கிலோ வாங்கியாச்சு. கம்பு 1/4 கிலோ, திணை 200 கிராம், குதிரைவாலி 200 கிராம், சாமை அரிசி 200 கிராம். அடுத்து கருப்பு உளுந்து 200 கிராம், கிட்னி பீன்ஸு 200 கிராம், கருப்பு கவுனி அரிசி 200 கிராம். அடுத்து கொண்டைக்கடலை 200 கிராம், தட்டைப்பயிறு 200 கிராம். அடுத்து வெள்ளை சோயா, அது ஒரு 200 கிராம். அடுத்து சம்பா கோதுமை 200 கிராம், சிகப்பு அவுள் 200 கிராம், வெள்ளை சோளம் 200 கிராம், அந்த மஞ்சள் சோளம் மக்காசோளம் அது 200 கிராம், பாசிப்பயிறு 200 கிராம், பொட்டுக்கடலை 1/4 கிலோ. அடுத்து மூங்கி அரிசி 200 கிராம், சிகப்பு கவனி அரிசி 200 கிராம், ஜவ்வரிசி ஒரு 50 கிராம், பால்ரி அரிசி 50 கிராம், ஏலக்காய் 100 கிராம் வாங்கிக்கிறேன். 100 கிராம் தேவையில்லை, ஒரு 25 கிராம் இல்லை 10 கிராம் போட்டுக்கலாம். சுக்கு 100 கிராம் வாங்கியிருக்கிறேன், அதுலேயும் பாதி போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு நம்ம எவ்வளோ தேவை அதை போட்டுக்கலாம். எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து அரைச்சி நல்லா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டு அப்பப்போ வேணும் எவ்வளோ எத்தனை பேருக்கோ அத்தனை ஸ்பூன் போட்டு விட்டு கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதான். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.